Praise the Lord. இந்த தேவனுடைய சமூகத்தை கொண்டாடுவோம். காக்கும் வல்ல கரம், நம்மை நடத்தும் கரம் நமக்கு உண்டு. அது இயேசுவின் கரம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளை சொற்கேட்கும் செவியிலே, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஒவ்வொரு நாளும் காத்திடுவார், காத்து நடத்துவார். இருந்தோர் காலத்தில் ஆவி கூரை வாழ்ந்தான், மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார், முற்றும் என்னுள்ளம் மாற்றினார், இயேசென்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய கரம் நமக்கு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து நடத்துவார். அவருடைய காக்கும் கரம் ஒருத்தரையும் கைவிடாது, கைவிடாத கரம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில எந்த காரியத்துக்கு போராடிட்டு இருக்கிறீங்களோ, அப்படியே உங்க கண்களை நோக்கி பார்த்து, இயேசுவே உங்க கரத்துல என்னை வைத்துக் கொள்றேன்ப்பா, அந்த காக்கும் கரத்துல என்னை வைங்க, என்னை வைத்து நடத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. கைவிட மாட்டார், நடத்துவார். ஆமென், ஆமென். தேவ மக்களை, இன்றைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதே 43ஆம் அத்தியாயத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை வருது. நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். என்ன அற்புதமான கர்த்தர்! வனாந்திரத்தில் வழி உண்டு பண்றது லேசான காரியம் இல்லை. திடீர்னு ஒரு புயல் அடிச்சிச்சுன்னா, பாலைவனத்துலேயும் புயல் வரும் பாருங்க. அந்த புயல் வந்துச்சுன்னா வழி தடயங்கள் எல்லாம் மாறி வேற மாதிரி ஆயிரும், மண்மேடாகும், சில நேரம் பள்ளத்தாக்க ஆகும். வனாந்தரத்தில் வழி ஈஸியாக போட முடியாது, அது கஷ்டம். அவாந்திர வழினா என்ன? அதில் பூமியில் நீங்கள் எவ்வளோ ஆழத்தில் போய் நீங்கள் தண்ணி எடுத்தாலும் தண்ணி வரவே வராது. அதுக்கு பேர் தான் அவாந்திர வழி. தண்ணீர் பதமே இருக்காது, ஈரப்பதமே இருக்காது, வறண்ட பூமின்னு வாங்க பார்த்தீங்களா. ஆனால் கர்த்தர் இந்த 2 எக்ஸாம்பிள் எடுத்துட்டு சொல்றாரு, இதெல்லாம் நடக்காது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கு, ஆனால் என்னால முடியுன்றார்.
நான் வனாந்தரத்தில் வழி உண்டு பண்ணுவேன், அவாந்தர வழியில் ஆறுகளை கொண்டு வருவேன். தண்ணீரை தருவேன்னு சொல்லலை, ஆறுகளே கொண்டு வருவேன்ற. இது எதற்கு அடையாளமாக இருக்குது? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை வனாந்தரத்தை போல இருக்கலாம், மண்மேடாக இருக்குது. திடீர்னு ஏதோ ஒன்று செய்யணும், செஞ்சுட்டுக்கிட்டு திரும்பி பார்க்குறதுக்குள்ள அப்படி சூழ்நிலையை மாறுது. ஒரு ஆதாரம் இல்லை, ஏதாவது ஒன்று செஞ்சால் அதில் விருத்தி அடைகிறது இல்லை, அது அப்படியே இருக்குது. சில நேரம் இருந்த இடமே தெரியாமல் போகுது. அவாந்தர வழி, வறட்சி, தண்ணீர் வருவதற்கு அடையாளமே இல்லை, வறண்ட பூமி. அப்படிப்பட்ட ஒரு பற்றாக்குறை, அப்படிப்பட்ட சோர்வு, அப்படிப்பட்ட சுகவீனம், சுகம் வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாரும் கை விட்டுட்டாங்க. ஆனால் கர்த்தரை நம்பினீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் வழியை உண்டு பண்ணுவேன், நான் ஆறுகளை கொண்டு வருவேன்ற. நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்கிற கர்த்தர் சொல்லுகிற மகத்தான காரியம். இன்னைக்கு உங்க வாழ்க்கை வறட்சியில் இருக்கலாம், அவாந்தர வழியை போல இருக்கலாம், அது விஷயம் இல்லை. அதை நோக்காதீங்க, கர்த்தர் நோக்குங்க. இயேசுவே நீர் என் கண்மலை கோட்டை நோக்குங்க. அவர் உங்க வாழ்க்கையில உள்ள வந்துட்டார்னா இந்த வனாந்தரம் வழி உண்டாகும், இந்த அவாந்தர வழி ஆறுகள் உண்டாகும். நம்ம சாட்சியாய் ஜீவிக்க முடியும். தேவ மக்களே, இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு தான். இன்னைக்கு நம்புங்க. நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் வனாந்தரம் அற்புதமான வழிகளை கர்த்தர் உண்டு பண்ணி தருவார். உங்களுடைய அவாந்தர வழியாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் சூழ்நிலை ஆறுகளை கொண்டு வந்து செழிப்பு தருவார். God bless you. Bye-bye.